கடந்த 7 நாட்களாக ஒப்பந்த செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் முதற்கட்டமாக 1000 பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கும் படிப்படியாக பணி நிரந்தர ஆணை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தர கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக செவிலியர்கள் அறிவித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் 1871 ஒப்பந்த செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் 4825 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு 289 கோடி ரூபாய் ஒப்பளிப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் பாதிக்கப்பட்ட 3,60,000 விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பின் வடிவாக நின்று அவ்வாறே வாழ்ந்தும் காட்டியவர் இயேசு பிரான் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சிறுபான்மையின மக்களின் உண்மை தோழனாகவும் உரிமை காவலனாகவும் திமுக அரசு இருக்கும் என தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்பால் உலகை ஆட்கொண்ட இயேசுபிரான் அவதரித்த நன்னாளில் உலகெங்கும் அன்பு தவழவும், அமைதி நிலவவும், சத்தியம் நிலைக்கவும், சகோதரத்துவம் தழைக்கவும் வேண்டும் என EPS கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம்பிக்கை எனும் சக்தியை பெற்றுவிட்டால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை என்ற இயேசுபிரான் போதனையை அவர் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. தேவாலயங்களுக்கு செல்லும் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னையில் உள்ள சுமார் 350 தேவாலயங்களில் சுழற்சி முறையில் காவல் கண்காணிப்பும், சீரான போக்குவரத்தை பராமரிக்கவும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு ஒழிக்க பார்ப்பதாக கூறி திமுக கூட்டணி கட்சிகள் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தின. இந்த போராட்டங்களில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளை திரட்டி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கும் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கான குரல் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். காந்தி மீது வெறுப்புணர்வோடு செயல்படும் பாஜக ஆட்சியாளர்கள் இதை உணர வேண்டும் எனவும், ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் அவரது சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது எம்ஜிஆரின் புரட்சி வழியை பின்பற்றி மக்கள் தொண்டாற்ற மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்போம் என EPS தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். ஆதிக்கத்தின் அனைத்து வடிவங்களையும் சுட்டரித்த பேரொளி, தமிழ்நாட்டின் பகுத்தறிவு பாதைக்கு வித்திட்ட சுடரொளி தந்தை பெரியார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெரியாரின் நினைவு தினத்தில் உன்னத கோட்பாடாம் திராவிடத்தின் உயரிய விழுமியங்களோடு சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் என பதிவிட்டுள்ளார். எமது கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என குறிப்பிட்டு அவரது உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார். தந்தை பெரியார் காட்டிய சமத்துவ பாதையில் பயணித்து சமூக நீதியை வென்றெடுக்க உறுதி ஏற்பதாகவும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளார். திமுக தான் பாஜகவுக்கு முதல் அடிமை என தவேக தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். பழைய அடிமை, புதிய அடிமை என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு பதிலடி தந்துள்ளவர், 1999 2003 வரை பாஜகவிடம் அடிமையாக இருந்தது திமுக தான் என்றும், ஏசுதலையும் ஏகடியும் பேசுதலையும் புறம் தள்ளி மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டும் என்றும் தவேகவினருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் OPS TTV தினகரனை மீண்டும் சேர்ப்பது சாத்தியமே இல்லை என கூறி வந்த நிலையில் திடீரென அது குறித்து EPS முடிவு செய்வார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 6 சீட்டுகள் கொடுப்பதாக வெளியான செய்திக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் கூட்டணியில் இணைவதற்கு முன்பே எப்படி சீட் ஒதுக்க முடியும் என வினவியதோடு வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்டாளி மக்களில் 90% பேர் தன் பக்கம்தான் உள்ளனர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சி உறுப்பினராக கூட இல்லாதவர்கள் எந்த பொய்களையும் சொல்வார்கள், அதை பற்றியெல்லாம் தாம் கவலைப்படுவதில்லை என கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட அவனுக்கு 1,45,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையிலும் இந்தியா கேட் பகுதியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்தியா கேட் பகுதியில் காற்றின் தர குறியீடு 354 என்ற மோசமான அளவில் உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலியல் குற்றவாளிகளை ஜாமீனில் விடுவிப்பது எந்த நியாயம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வினவியுள்ளார். உன்னாவ் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய ராகுல், இந்தியாவில் பொருளாதாரம் மட்டுமல்ல சமூகமும் இறந்துவிட்டதாக ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாத காலகட்டத்தில் இருக்கும்போது காற்றை சுத்திகரிக்கும் எந்திரங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி எதற்கு என டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வரி விலக்கு கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் காற்று சுத்திகரிப்பான்களுக்கு தற்காலிக வரி விலக்கு அளிப்பது குறித்து மத்திய அரசு யோசிக்க வேண்டும் என அறிவுறுத்தியது. வங்கதேசத்தில் 2 நாளிதழ் நிறுவனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் குளோபல் டிவி அலுவலகத்திற்கு கலவரக்காரர்கள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொலைக்காட்சி தலைமை செயல் அலுவலரான நஸ்ரின் முனியை நீக்காவிட்டால் உள்ளேயே வைத்து கொளுத்துவோம் என மிரட்டல் விடுத்தனர். டெல்லியில் தென்னாப்பிரிக்க கால்பந்து பயிற்சியாளர் ஹிந்தியில் பேசாததை பாஜக பெண் கவுன்சிலர் ரேணு சௌத்ரி கண்டித்து பேசியது சர்ச்சையான நிலையில் பெண் கவுன்சிலருக்கு டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுக்கு மொழி என்பதே கிடையாது என்று கூறிய வீரேந்திர சச்தேவா பெண் கவுன்சிலரின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றார். ஹிமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளியை தாக்கிய மருத்துவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மூச்சு பிரச்சனை காரணமாக மருத்துவ பரிசோதனைக்கு வந்த நோயாளியிடம் உடல்நிலை குறித்து மருத்துவர் ராகவ் நரூலா கடிந்து கொண்ட போது தகராறு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய மனைவியை கணவன் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த பாலமுருகன் புவனேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து கொண்டு பெங்களூருவுக்கு குடிபெயர்ந்தார். 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியை சந்தேகப்பட்டு பாலமுருகன் தகராறு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை சென்னை தீவுத்திடலில் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சொகுசு பேருந்துக்குள் சென்று இருக்கைகளின் தரம், ஏசி வசதி குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சாதி மதம் என மக்களை பிளவுபடுத்தும் பணியை இந்தியா முழுவதும் செய்து வரும் பாஜக மற்றும் RSS அமைப்பின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்திருக்கிறார். பெரியார் திடலில் பேட்டியளித்த அவர், பெரியாரின் கொள்கை உள்ள ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காக SIR நடத்தப்பட்டதாக சாடினார். ஒட்டுமொத்த உலகமும் அமைதி, கருணை, மகிழ்ச்சி, சகோதரத்துவம், நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றால் நிறையட்டும் என பாமக தலைவர் அன்புமணி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இயேசுவின் கொள்கைகளும் போதனைகளும் தான் உலகம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசு மக்களுக்கு எதிராக எதை கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வது கண்டிக்கத்தக்கது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சாடியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், EPS யார் காலையாவது பிடித்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என நினைப்பதாக குற்றம் சாட்டினார். கரூர் மாவட்டம் குடித்தலையில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் தவறாக முழக்கம் எழுப்பியதால் அங்கிருந்தவர்கள் சிரிக்க தொடங்கினர். மத்திய அரசை மாநில அரசு கண்டிக்கிறது என்பதற்கு பதிலாக மாநில அரசை கண்டிக்கிறோம் என அனைவரும் முழக்கம் எழுப்பியதால் சிரிப்பலை எழுந்தது.
மாவட்டம் மன்னூரில் திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட 75 வயதான மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற பொன்னம்மாள் என்ற மூதாட்டி நீண்ட நேரம் வெயிலில் நின்றிருந்ததால் அங்கேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் நடக்கும் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத ஆளும் கட்சி 100 நாள் வேலை திட்ட விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர் நினைவிடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காந்தியின் பெயரை ஏன் பாஜக நீக்கியது என்ற கேள்விக்கு பதிலே அளிக்கவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் உள்ள ஏரி அருகே கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகள் ஏரி நீரில் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முடிச்சூர் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளும் இங்கு கொட்டப்படும் நிலையில் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத அளவுக்கு அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் ஏறி சாலையோர கடைகளை இடித்து தள்ளி சென்று கோயில் மீது மோதி நின்றது. ரேஸ்கோர்ஸ் சாலையிலிருந்து திடீரென அரசு பேருந்து வந்த நிலையில் அதன் மீது மோதுவதை தவிர்க்க ஓட்டுநர் காரை உடனே நிறுத்த முயன்று முடியாமல் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் மோசமாக இருக்கும் சாலைகளை அரசுக்கு சுட்டிக்காட்டும் வகையில் இங்கு கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என்று வைக்கப்பட்ட பேனர் இணையத்தில் பரவி வருகிறது. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 45 அடி சாலை ஜல்லிகள் பெயர்ந்து சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் காவல் நிலைய காவலர் ஷேக் முகமது என்பவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். சென்னை சட்டக்கல்லூரியில் படித்து வரும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த மாணவி ரயிலில் ஊருக்கு வந்து கொண்டிருந்த போது அருகே அமர்ந்திருந்த ஷேக் முகமது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 72 வயது மூதாட்டியை கொலை செய்து தாலி செயினை பறித்து சென்றவனை போலீசார் தேடி வருகின்றனர். பரவலூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவரின் மனைவி கஸ்தூரி சேலம் சாலையில் உள்ள தனது விவசாய நிலம் அருகே உள்ள மாட்டுக் கொட்டகையில் பால் கறப்பதற்காக அதிகாலையில் வந்தபோது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே PM கிசான் திட்டத்தில் பணம் பெறுவதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வேளாண் உதவி அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். வடமதுரை வேளாண் உதவி அலுவலரான சந்திரலேகா என்பவர் ஆண்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கருப்பையாவிடம் லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. குமரி மாவட்டம் அருமனையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ஊர்வலம் நடந்து கொண்டிருந்த போது மதுபோதையில் நடனமாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. கரூரில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க தவேக நிர்வாகி வந்த காரில் திமுக பெண் நிர்வாகி கல்லால் கோடு போட்டு சேதப்படுத்தியதாக கூறி அக்கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மேற்கு மாவட்ட தவேக தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நிர்வாகிகள் வந்திருந்த நிலையில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்ட காரை சேதப்படுத்தி பைக்குகளில் இருந்த ஹெல்மெட்டுகளை திருடிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மதுரை மாவட்ட தவேக செயலாளர் கல்லானை விஜயன்பன் பணம் வாங்கிக் கொண்டு மாவட்ட நிர்வாகிகள் பதவிகளை வழங்குவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய பெண் நிர்வாகி ஒருவர் கல்லானை சாதியை பார்த்து பதவி வழங்குவதாகவும் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்த நிர்வாகிகள் யாரும் இப்போது இல்லை என்றும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி கல்பலாம்பட்டியைச் சேர்ந்த உமாபதி என்பவருடைய மகன் 3ஆம் வகுப்பு மாணவன் சந்தோஷ் உயிரிழந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே வெந்நீரில் தவறி விழுந்த 2.5 வயது குழந்தை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் 2.5 வயதான தக்ஷன் என்ற ஆண் குழந்தை வீட்டிற்கு வெளியே விறகடுப்பில் வைக்கப்பட்டிருந்த வெந்நீர் பாத்திரத்தில் விழுந்தது. சென்னை தாம்பரம் சண்முகம் சாலை அப்துல் ரசாக் தெரு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடனை வாங்கி பணத்தை முதலீடு செய்து காத்திருக்கும் நிலையில் விழா காலத்தில் வந்து கடைகளை அகற்றினால் என்ன செய்வது என கேட்டு வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உதவித்தொகை பெற்றுத் தருவதாக கூறி வீட்டுக்குள் நுழைந்து 6 சவரன் தங்க நகையை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். நரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் வீரநாகம்மாள் என்ற வயது முதிர்ந்த தம்பதியின் வீட்டிற்குள் சென்ற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியா என்ற பெண் அவர்களை ஏமாற்றி நகையை திருடி சென்றிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி சென்னை திருவொற்றியூரில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படத்திற்கு மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என்ற எழுத்திற்கு முன்பு தமிழ்நாடு என்ற பெயர் அச்சடித்த ஸ்டிக்கர்களை ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அடுத்த மாணிக்கநேரி பகுதியில் புதிய விமான நிலையம் வரவிருப்பதாக எம்எல்ஏ காதர்பாசா என்ற முத்துராமலிங்கம் தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் அருகே கும்பரம் கிராம பகுதியில் புதிதாக விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் எம்எல்ஏ மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் இன்ஸ்டாகிராமில் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை வெட்டி கொலை செய்ததாக 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கார்த்திகை தீபத்தன்று தேவதானப்பட்டியில் மலையில் உள்ள பரமசிவம் கோயிலுக்கு நண்பர்களுடன் வந்த சாய்ஹரி என்பவருக்கும் தேவேந்திரபுரத்தைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சாய்ஹரி கொல்லப்பட்டார். சென்னை திருவான்மியூர் பகுதியில் சட்டவிரோதமாக உடல்வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 400 டைடோல் மாத்திரை மற்றும் 240 நிட்ராவிட் மாத்திரைகள் என மொத்தம் 640 உடல்வலி நிவாரண மாத்திரைகள், 2 செல்போன்கள் மற்றும் 24 சிரஞ்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை நீலாங்கரை அருகே மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்த ஐடி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த தீபக்கை கைது செய்து போலீசார் அவரது வீட்டிலிருந்து 7 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். பெங்களூரில் பிரசாத் என்பவரிடம் போதைப் பொருளை வாங்கி தீபக் விற்பனை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தனியார் பள்ளி பேருந்துகளை சோதனை செய்தனர். அரசு விதிமுறைகளில் பேருந்துகள் பராமரிக்கப்படுகிறதா, மருத்துவ முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பு கருவிகள் வைக்கப்பட்டுள்ளதா என 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த குட்டி கருஞ்சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். லெப்ரஸ்கார் அணையில் அதிகாலை தனது குட்டியோடு நுழைந்த கருஞ்சிறுத்தை தனது குட்டியை விட்டுவிட்டு சென்ற நிலையில் சத்தம் கேட்டு பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் போட்டுவிட்டு சென்ற குப்பைகளால் அங்கு சுகாதாரமற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. 5 நாட்கள் போராட்டம் நடத்திய செவிலியர்கள் அமர்வதற்கு போடப்பட்ட பேப்பர்களும் உணவு சாப்பிட்டுவிட்டு போட்ட குப்பைகளும் அங்கு குவிந்துள்ளன. லிவிங் டுகெதரில் வாழ்ந்து பிரிந்து சென்ற பெண்ணை மீண்டும் சேர்ந்து வாழ வற்புறுத்தி அதற்காக இருவரும் ஒன்றாக இருந்த வீடியோவை வைத்து மிரட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சாலி கிராமத்தில் வசிக்கும் இளம்பெண் திருவேற்காட்டைச் சேர்ந்த சிராஜுன் இஸ்லாம் என்பவரோடு சேர்ந்து வாழ்ந்து கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பிரிந்ததாக கூறப்படுகிறது. திருமண உதவித்தொகை பெற விண்ணப்பித்தவரிடம் லஞ்சம் வாங்கியதாக திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றும் விரிவாக்க அலுவலர் கைது செய்யப்பட்டார். பிரியதர்ஷன் என்பவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பித்த நிலையில் அதிகாரி உமாராணி லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. உடல் உறுப்புகள் தானம் பெறுவதில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக கல்லூரி முதல்வர் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு 7 பேர், 2024ஆம் ஆண்டு 14 பேர், 2025ஆம் ஆண்டில் இதுவரை 11 பேர் என மொத்தம் 32 பேரிடமிருந்து உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியின் பேக்கரியை பேரூராட்சி கவுன்சிலர் கட்டை மற்றும் இரும்பு ஆயுதங்களால் அடித்து நொறுக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் இருவருக்கும் கடையின் அக்ரிமெண்ட் அவகாசம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி கீழே விழுந்து வீடு தீப்பற்றி எரிந்து முதியவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார். சந்தைமேட்டில் பேப்பர் அட்டைகளால் ஆன வீட்டில் மாதப்பா மற்றும் பெரியசாமி இருவரும் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது மெழுகுவர்த்தி எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து தீப்பிடித்தது. பெரம்பலூர் அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவில் சிக்கிய தொழிலாளர்கள் லேசான காயங்களோடு உயிர் தப்பினாலும் 75 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஹிட்டாச்சி மற்றும் டிப்பர் லாரி நசுங்கி சேதமடைந்தது. தகவலறிந்த மாவட்ட எஸ்பி மற்றும் புவியியல் சுரங்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டி குடித்தனம் நடத்தி ஏமாற்றிய இளைஞரை கைது செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட இளம்பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. அனந்தபுரியைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற இந்த பெண்ணை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோபி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 22ஆம் தேதி தனுஷ்கோடி தலைமன்னார் இடையிலான கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் அருகே தெற்குபாணி வீதி கிராமத்தில் தென்னந்தோப்பில் பண்டல் பண்டலாக கட்டி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 550 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். தோப்பில் இருந்த 10 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதற்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தஞ்சையில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தை மற்றொரு அரசு பேருந்து முந்திச் செல்ல முயன்ற போது எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதியது. திருப்பூர் மாவட்டம் செங்கம்பள்ளி அருகே பெங்களூரு அரசு பேருந்து லாரி மீது மோதிய விபத்தில் பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பெங்களூரில் இருந்து கோவை நோக்கி சென்ற பெங்களூரு அரசு பேருந்து அதிவேகமாக சென்ற சிமெண்ட் லோடு ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கெங்கையம்மன் மற்றும் எல்லையம்மன் திருக்கோவில் மார்கழி தேர் திருவிழாவில் 50 அடி உயரம் கொண்ட தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் எழுந்தருளிய நிலையில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் வான வேடிக்கையுடன் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சானூர் மல்லாவரத்தில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ மற்றும் கிராம உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சுப்பிரமணி என்பவரை நேரில் அழைத்த கிராம நிர்வாக அலுவலர் புவியரசன் மற்றும் கிராம உதவியாளர் பாலகிருஷ்ணன் பட்டா பெயர் மாற்றத்திற்கு லஞ்சம் கேட்டு பெற்றதாக தெரிகிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் அறிவித்த தமிழக அரசு ஒரு விவசாயிக்கு 2 ஏக்கர் அளவிற்கு மட்டும் நிவாரணம் வழங்குவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுசா முளைச்ச ஈக்கு இன்னும் இறக்கை கூட முளைக்கல என்றும் அதற்குள் பாஜக எனும் சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டிருப்பதாக தவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் மறைமுகமாக சாடினார். திருவாரூரில் இந்தியா கூட்டணியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் வாக்குகளை பிரிப்பதற்காக பிஜேபியின் உத்தரவின் பேரில் தவேக தொடங்கப்பட்டுள்ளதாக சாடினார். தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே அரசு தொகுப்பு வீட்டில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் விவசாய கூலி தொழிலாளி குடும்பத்துடன் உயிர் தப்பினார். அம்மையகரத்தைச் சேர்ந்த கணேசன் தனது குடும்பத்தோடு விவசாய கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து சேதமடைந்தது. தமிழ்நாட்டில் நிலவி வரும் உரத்தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பு பணிகள் முடிந்த நிலையில் அங்கு நிவாரணப் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் கார் ஷோரூமின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு சாலைக்கு வந்த கார் தாறுமாறாக ஓடி மின்கம்பத்தில் மோதி விபத்தில் சிக்கியது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தனியார் கார் ஷோரூமில் ஊழியர் ஒருவர் வாடிக்கையாளருக்கு காரை டெமோ காட்டிக் கொண்டிருந்த போது திடீரென கார் ஷோரூம் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே சென்றது.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மக்களை தேடி மருத்துவ முகாமில் மருத்துவர்கள் இல்லாமல் மருந்து மாத்திரை வழங்கிய செவிலியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பெரிய கோவிலாங்குளத்தில் மர்ம காய்ச்சல் பரவி 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ குழுவினர் அங்கு சென்றதாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் சாலையை கடக்க முயன்ற ஸ்கூட்டி மீது கார் மோதியதில் பெண் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஸ்கூட்டி மீது மோதிவிட்டு கார் நிற்காமல் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ முக்கிய காரணமாக இருந்த உஸ்மான் காதி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வரவிருக்கும் பொதுத் தேர்தலை சீர்குலைக்கும் நோக்கில் யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு சதி செய்திருப்பதாக அவரது சகோதரர் பகீர் புகார் அளித்திருக்கிறார். யுக்ரைனின் ராணுவ நிலைகளையும் தொழில்துறை மற்றும் எரிசக்தி வளங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள பிரிலிப்கா மற்றும் ஆண்ட்ரிவ்கா ஆகிய 2 முக்கிய பகுதிகளையும் கைப்பற்றியதாக கூறிய ரஷ்யா யுக்ரைன் கிழக்கு நகரமான சிவர்ஸ்கில் இருந்து தனது படைகளை திரும்ப பெற்றதாக அறிவித்தது. எப்ஸ்டீன் கோப்புகளில் அதிபர் டிரம்ப் மீதான பாலியல் குற்றச்சாட்டு ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டு என கூறி அமெரிக்க நீதித்துறை அதனை நிராகரித்துள்ளது. இது 2020ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைக்கப்பட்ட தவறான மற்றும் பரபரப்பான குற்றச்சாட்டுகளின் ஒரு பகுதி என்றும் இதற்கு நம்பகத்தன்மை இல்லை என்றும் நீதித்துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கி பொதுமக்கள் அச்சமடைந்தனர். 6.1 என்ற ரிக்டர் அளவில் 11.9 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் தைத்தோங்கில் உள்ள பல்பொருள் அங்காடிகளின் அலமாரிகளிலிருந்து பொருட்கள் கீழே விழும் காணொலி வெளியாகியிருக்கிறது. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் 28,000 பேர் திரண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கால்பந்தாட்ட ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் தலையில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பியை அணிந்து கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி உற்சாகமுடன் கொண்டாடினர். தொடர்ந்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உணவுகளையும் அவர்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நீர்வாழ் உயிரின பூங்காவில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சாண்டா கிளாஸ் வேடமணிந்த நபர் நீச்சல் குளத்தில் பெண் குயின்களுடன் நீந்தியபடி உணவளித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். பண மோசடி வழக்கில் நாட்டை விட்டு தப்பி ஓடிய விஜய் மல்லையா பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட லலித் மோடி தாங்கள்தான் நாட்டை விட்டு தப்பி ஓடிய பெரும் குற்றவாளிகள் என்று இந்தியாவை சீண்டும் வகையில் வீடியோ பகிர்ந்திருக்கிறார். பல பொருளாதார குற்ற வழக்குகள் தொடர்புடைய இருவரும் வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டு இந்தியாவுக்கு போக்கு காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவின் விஜயவாடாவில் நடைபெற்ற 78வது தேசிய பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சாதனை படைத்தது. தமிழக வீரர்கள் ஹரிஹரன், ரூபன் ஜோடி மற்றும் நவீன் லோகேஷ் ஜோடி இரட்டையர் இறுதிப் போட்டியிலும், சுகி சாய், பாலா சின்ஹா ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியிலும் வென்றனர். முடிவில் தமிழக அணி 3-2 என்ற கணக்கில் சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆஷஸ் தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் 11 அணியை இங்கிலாந்து அணி அறிவித்துள்ளது. இதில் பேட்டர்களில் ஒல்லி போப்புக்கு பதிலாக பெத்தேல் அணியில் இடம்பெற்றுள்ளார். அதேபோல் காயம் காரணமாக ஆர்ச்சர் விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக கஸ் அட்கின்சன் இடம்பெற்றுள்ளார். 33வது விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பீகார் அணி 50 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 574 ரன்களை குவித்து சாதனை படைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த தமிழ்நாடு அணியின் வரலாற்று சாதனையை பீகார் அணி முறியடித்துள்ளது. விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 3 இந்திய வீரர்கள் அதிவேக சதமடித்து சாதனைகளை குவித்தனர். பிளேட் வகை பிரிவில் பீகார் அணியைச் சேர்ந்த இளம் வீரர் சூரியவம்சி 36 பந்துகளிலும், பீகார் அணியின் கேப்டன் சகிபுல் கனி 32 பந்துகளிலும் சதம் விளாசி சாதனை படைத்தனர். எலைட் வகை பிரிவில் ஜார்க்கண்ட் அணியின் கேப்டன் இஷான் கிஷன் 33 பந்துகளில் சதம் விளாசினார். விஜய் ஹசாரே தொடரில் மும்பை சிக்கிம் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண வழக்கத்தை காட்டிலும் அதிக அளவு ரசிகர்கள் குவிந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு உள்ளூர் போட்டிகளில் ரோஹித் சர்மா விளையாடும் நிலையில் அவரை பார்ப்பதற்காக 10,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டனர்.
விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பீகார் அணிக்காக விளையாடிய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி மீண்டும் இரட்டை சதம் அடிப்பதை தவறவிட்டார். அருணாச்சல பிரதேசத்திற்கு எதிரான போட்டியில் அவர் 84 பந்துகளில் 190 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதற்கு முன்பு அண்டர் 19 ஆசிய கோப்பை தொடரில் UAE அணிக்கு எதிரான போட்டியில் 171 ரன்களில் ஆட்டமிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் போட்டி வரலாற்றில் 14 வயதில் சதம் விளாசிய முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்துள்ளார். இதேபோல் குறைந்த பந்துகளில் 150 ரன்களை கடந்த வீரர் என்ற APDயின் சாதனையை முறியடித்துள்ளார். விஜய் ஹசாரே தொடரில் வெறும் 54 பந்துகளில் 150 ரன்கள் அடித்து அசத்தியுள்ளார். IPL தொடரில் ஏலம் போகாத வீரர் ஸ்வத்திக் சம்பல் விஜய் ஹசாரே தொடரில் இரட்டை சதம் அடித்து அசத்தியுள்ளார். சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒடிசா அணிக்காக விளையாடிய அவர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதன் மூலம் லிஸ்ட் A கிரிக்கெட்டில் 14வது இரட்டை சதம் விளாசிய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். திரிவிக்ரம் இயக்கத்தில் புராண இதிகாச காலத்து கதை ஒன்றில் அல்லு அர்ஜுன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 1000 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான முறையில் திரைப்படம் தயாராக உள்ளதாகவும் திரைப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட் விரைவில் வெளியாகும் எனவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான அவதார் சீரிஸின் 3ஆம் பாகமான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் உலக அளவில் 5 நாட்களில் சுமார் 4000 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் திரையரங்கில் பார்க்கும்போது நிச்சயம் விஷுவல்ஸ் அனுபவம் கிடைக்கும் என திரைப்படம் பார்த்த ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நடிகர் ஸ்ரீகாந்தின் மகன் ரோஷன் நடிப்பில் உருவாகியுள்ள சாம்பியன் டீசரை பிரபல தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR வெளியிட்டுள்ளார். தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குநர் பிரதீப் அத்வைதம் இயக்கும் இந்த படத்திற்கு மிக்கி J மேயர் இசையமைத்துள்ள நிலையில் திரைப்படம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாளை வெளியாக உள்ளது. தனுஷ் நடிப்பில் உருவாகவிருக்கும் D55 திரைப்படத்தை அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்குவது உறுதி என உண்டர்பர்க் பிலிம்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. D55 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் தொடங்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மரியராஜன் இளஞ்செழியன் இயக்கத்தில் GV பிரகாஷ்குமார் நடித்து வரும் ஹாப்பி ராஜ் திரைப்படத்தின் புதிய ஸ்டில்ஸ் வெளியாகியுள்ளது. லவ்வர் திரைப்படத்தில் நாயகியாக நடித்த கௌரி பிரியா கதாநாயகியாக நடிக்கிறார். 90களில் முன்னணி நடிகராக இருந்த அப்பாஸ் இத்திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார். பொன்ராம் இயக்கத்தில் சரத்குமார் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்பு சீவி திரைப்படம் வெளியான 5 நாட்களில் 1.6 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராமத்து கதைக்களத்தின் பின்னணியில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு கிடைத்து வருகிறது. பான் இந்தியா படமாக உருவாகும் ராஷ்மிகா மந்தனாவின் வைசா படத்தின் முதல் கிளிம்ஸ் வெளியாகியுள்ளது. ரவீந்திர புல்லே இயக்கும் இந்த படத்திற்கு ஜேக்ஸ் பெஜாய் இசையமைக்கிறார். கிளிம்ஸில் ராஷ்மிகா மந்தனா இரத்த காயங்களுடன் துப்பாக்கியை நீட்டும் காட்சி ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் திரைப்படத்தின் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என கூறப்படுகிறது. அரசன் திரைப்படத்திற்கு பிறகு அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 உற்சவத்தில் 5ஆம் நாளில் நம்பெருமாள் சிவப்பு நிற பட்டு அணிந்து சௌரி கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புஜகீர்த்தி இருவெள்ளைக்கல் வில்வபத்திர பதக்கம் முத்துப்பட்டை முல்லைப்பூ சரம் சாற்றி தங்க கோலக்கிளி ரங்கூன் அச்சிகை உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து நம்பெருமாள் காட்சி தந்தார்.